ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இது ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நேச்சுரல்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அது யார் சொன்னால் அதில் என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து யார் சொன்னா அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்திங்களா, 2 பேர், ஜார்ஜ் பெந்தம், ஜேடி ஹூக்கர். அதாவது ஜேடி ஹூக்கர்ங்கிறது ஜோசப் டால்டன். அவர் வந்து ஷார்ட்டாக வந்து அந்த இனிஷியல் வந்து ஜேடி ஹூக்கர்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பெந்தம் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 சயின்டிஸ்ட்டு சொன்னதுனால இவருடைய பேர் வந்து முன்னாடியும் இவருடைய ஹூக்கர் பேர் பின்னாடியும் ஜாயின் பண்ணி பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனால் ஒன்று தான், பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாலும் ஒன்று தான். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாட்னிஸ்ட் ஹூ கேம் ஆஃப்டர் லினேயஸ். அதாவது கரோலஸ் லினேயஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொன்னார் பார்த்திங்களா. அவருக்கு அடுத்து வந்த இந்த பாட்டனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ சிங்கிள் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அதர் கேரக்டர்ஸ். அதாவது லினேயஸ் வந்து என்ன சொல்லிட்டார், ஒரு கேரக்டர், அதாவது ரீப்ரொடக்டிவ் கேரக்டரை மட்டும் வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணார். அது வந்து என்ன கிடையாது, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கேரக்டரை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணால் அது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. நிறைய கேரக்டர்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுபடி இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து யார் இது பண்ணால், ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சயின்டிஸ்ட் அதை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் ஓவரால் சிமிலாரிட்டிஸ் வாஸ் ப்ரெசன்டட் பை ஆண்டனி லாரண்ட் டி ஜெசிஸ் அப்படிங்கிறவர் 1789 ஃபஸ்ட்டு சொன்னவர் இவர் தான். அதாவது ஒரு கேரக்டர் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணால் அது நல்லா இருக்காது, நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணினா தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னா இந்த ஆண்டனி லாரண்ட் டி ஜெசி 1789 பண்ணார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 சயின்டிஸ்ட் வர்றாங்க. இந்த 2 சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் யார், பெந்தம், ஹூக்கர், இவங்க 2 பேர் வந்து தான் இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணுறாங்க, 2 இங்கிலீஷ் பாட்டனிஸ்ட். ஒருத்தர் வந்து ஜார்ஜ் பெந்தம், இன்னொருத்தர் யார், ஜோசப் டால்டன் ஹூக்கர். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனிரா பிளான்டாரம்ங்கிற ஒரு புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ண பிளான்ட்ஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஜெனிரா பிளான்டாரம்ங்கிற புக்கில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வால்யூம்ஸ். எத்தனை வால்யூம்ஸு, 3 வால்யூம்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க், புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து வால்யூம் எத்தனை வால்யூம்னு கேட்பாங்க. ஜெனிரா பிளான்டாரம் வந்து வால்யூம் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு கேட்பாங்க. 3 வால்யூம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சரி, இந்த ஜெனிரா பிளான்டாரம் புக்கில் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 202 ஃபேமிலிஸ், மொத்தம் வந்து 202 குடும்பங்கள், தாவரங்களை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை ஜெனிரா இருக்குதா, 7569 ஜெனிரா வந்து இருக்குது. அப்புறம் அதில் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 97,205 ஸ்பீசிஸ், கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்பீசிஸ் பக்கமாக அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த புக்கில், புரியுதுங்களா? சரி, இதில் மெயினாக வந்து அவங்க கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா சீடட் பிளான்ட்ஸ், மற்ற பிளான்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கல. இவங்க வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு எந்த பிளான்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க, சீடட் பிளான்ட்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், இந்த ப்ரிமிட்டிவ் பிளான்ட்ஸ், லோயர் மோஸ்ட் கிரேடில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்கே, ஃபங்கை, பிரயோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஸோ இதெல்லாம் இவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இவங்க எடுத்துக்கிட்டது சீடட் பிளான்ட்ஸ், விதை தாவரங்கள், விதை வந்து உருவாக்கக்கூடிய தாவரங்களை மட்டும் எடுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்து சீடட் பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுல அந்த பிளான்ட்ஸ் வந்து எத்தனை கிளாஸஸாக பிரிக்கிறாங்க, மெயினாக வந்து 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டைகாட்டிலிடன், இன்னொன்று வந்து ஜிம்னோஸ்போம், இன்னொன்று வந்து மோனோகாட் அப்படின்னு 3 மெயின் கிளாஸஸ், மேஜர் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க.
ஸோ அந்த அந்த கிளாஸிஃபிகேஷன் ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நேரடியாக அந்த ஃப்ளோ சார்ட்டில் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுடைய ஃப்ளோ சார்ட். சரி, இப்போ அந்த சீட் பிளான்ஸ் என்ன கிளாஸஸ்ஸு? டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்போம், மோனோகாட். இதில் இந்த ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திறந்த விதையிலை தாவரம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் சீடு வந்து எப்படி இருக்கு, வெளியில் தெரியும், புரியுதுங்களா? ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைகாட்டும் இந்த மோனோகாட்டும் சீடு வந்து வெளியில் தெரியாது, க்ளோஸ்டு சீடு வந்து உள்ளே இருக்கும், புரியுதுங்களா? அப்போ சீடடு பிளான்ட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் வந்து இந்த 2 வந்து சீடு வந்து உள்ளே இருக்கும், இதில் வந்து சீடு வந்து வெளியில் தெரியும், புரியுதுங்களா? ஓவியல் வந்து வெளியில் தெரியும் ஜிம்னோஸ்போமில். சரி, இப்போ அந்த 3 வந்து எப்படி பிரிக்கிறாங்க? இது டைகாட் பிளான்ட்ஸ் அப்படின்னா காட்டிலிடன்ஸ் அப்படிங்கிறது 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும். இந்த மோனோகாட்டில் வந்து எத்தனை காட்டிலிடன்ஸ் இருக்குது? மோனோன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிங்கிள் காட்டிலிடன், புரியுதுங்களா? விதை வந்து முளைச்சி வர்றப்ப நீங்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து இந்த மழை காலத்தில் அந்த வேப்ப முத்து விழுந்து, அந்த வேப்பம் மரத்துலேருந்து வேப்ப முத்து விழுகுது பார்த்திங்களா, வேப்பம்பழம், அது விழுந்தோடனே அந்த மண்ணிலேருந்து முளைச்சி வர்றப்போ பார்த்தாலே தெரியும். அதேமாரி புளிய மரத்தினுடைய விதை வந்து முளைச்சி வர்றப்போ தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த விதை முளைச்சி வர்றப்ப அது என்ன ஆகும், 2 சைடு வந்து 2 பார்ட் வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதான் 2 காட்டிலிடன்ஸும்பாங்க. உங்களுக்கு ஈஸி என்னொன்று சொல்லணும் அப்படின்னா, கடலை பார்த்துருப்பீங்க, எல்லாமே கடலை சாப்பிடுவீங்க, நிலக்கடலை தெரியும். அந்த நிலக்கடலை பருப்பை பாருங்கள், ஒன்றும் இல்லை, நிலக்கடலை பருப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலை எடுத்துட்டு, அதாவது மேலே வந்து ஓடு இருக்கும், அதை உரிக்கிறீங்க, பருப்பு இருக்கும், அந்த பருப்பில் மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அதையும் லேசாக அப்படி கையில் வந்து இது பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பருப்பு உடைச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு 2ஆக பிரியும். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு காட்டிலிடன், புரியுதுங்களா? அதான் இதில் 2 காட்டிலிடன். ஆனால் இதில் வந்து மோனோகாட்டிலிடன் வந்து ஒரே ஒரு காட்டிலிடன் இருக்கும். இப்போ நெல் எடுங்க, நெல் வந்து விதைய நெல் வந்து மண்ணுக்குள்ளே வந்து முளைச்சி வருதுன்னு வச்சுங்க, முளைச்சி வர்றத நெல்லை வந்து அதை பிடுங்கி பார்த்துன்னு வச்சுங்க, ஒரே ஒரு காட்டிலிடன் தான், அந்த 2 டிவிஷன் இருக்காது. ஸோ அதான் மோனோகாட்டிலிடன், புரியுதுங்களா? சரி, இந்த மோனோகாட்டிலிடன் டைகாட்டிலிடனுக்கு இன்னும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, டைகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து டேப் ரூட், வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான வேர் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேப்ப மரமே எடுத்துக்கங்க, ஒரு செம்பருத்தி எடுத்துங்க, ஹைபிஸ்கஸ் எடுங்க, அதில் ரூட் எப்படி இருக்கும், டேப் ரூட், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரூட் போகும். ஆனால் மோனோகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து ஃபைப்ரஸ், அதில் வந்து இந்த மெயின் ரூட் இருக்காது, பூரா என்னது நோட்லேருந்து வரக்கூடிய அப்படி என்ன சொல்லுவாங்க, அப்படி ஃபைப்ரஸ் நூல் மாதிரி தான் ரூட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தென்னை மரத்தினுடைய வேர், வாழை மரத்தில் வந்து வேர், இதெல்லாம் வந்து மோனோகாட். புற்கள், கிராசஸ் எல்லாமே மோனோகாட், எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்லலாம். எப்படி இருக்கும், ரூட் வந்து ரொம்ப ஃபைப்ரஸாக நூல் மாதிரி இருக்கும். அடுத்து என்ன டைகாட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், அந்த லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகாட் பிளானில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி இலையை வச்சுக்கோங்க, செம்பருத்தி வந்து ஒரு டைகாட், அதனுடைய லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயின்ஸ் நரம்பு உள்ளே வந்து எப்படி அமைவு இருக்கும், ரெட்டிகுலேட் வெனேஷன்பாங்க அதுக்கு பேர். அதாவது நரம்புகள் வந்து எப்படி இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி, எப்படி நம்ம மீன் பிடிக்கிற வலை போடுறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி வலைப்பின்னல் அமைப்போடு இருக்கும். அந்த இலையை வந்து நீங்கள் 2ஆக கிழிச்சிங்கன்னா நேராக கிழியாது, அப்படி ஜிக்ஸாக்காக கிழியும். ஆனால் மோனோகாட் பிளான்ட்டில் வந்து லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா, இலையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து வாழை மரத்து இலையை பாருங்கள், அந்த வாழை மரத்து இலையை வந்து வெயின் எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும், புரியுதுங்களா? அப்படி பேரலாக அந்த வெயின்ஸ் நரம்புகள்லாம் இருக்கும். அப்போ வாழை இலையை அப்படி கிழிச்சிங்கன்னா நேராக கிழியும். அது காரணம் என்னென்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து ஒன்று கிராஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒன்று பேரலாக இருக்கும். பேரலாக இருந்தால் அது பேர் மோனோகாட் லீஃப், புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டைகாட்டை தனியாகவும் மோனோகாட் தனியாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. இடையில வந்து ஜிம்னோஸ்போம் என்னது சார் வந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான், அந்த டைகாட்டும் மோனோகாட்டும் ரெண்டுமே வந்து என்னது க்ளோஸ்டு சீடு, விதை வந்து கனிக்குள்ளே தான் இருக்கும். அதில் ரெண்டுலேயுமே பாருங்கள், இப்போ ஒரு கொய்யா மரம் இருக்குது, கொய்யா பழம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழத்துக்குள்ளே தானே விதை இருக்குது, மாம்பழம் இருக்குது, மாம்பழத்துக்குள்ளே தானே கொட்டை இருக்குது, சீடு இருக்குது. சரி, இது டைகாட் பிளான்ட்டில் சீடு உள்ளே இருக்குது.
மோனோகாட் பிளான்ட் அதுலேயும் சீடு உள்ளே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாழை மரம் இருக்குது, வாழைப்பழத்தில் விதை எங்கே இருக்குது, வாழைப்பழத்துக்கு உள்ளே தான் இருக்குது. அதேமாரி இப்போ மோனோகாட்டில் வந்து வேறு எது வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நெல் எடுத்துக்கிறீங்க, பேடியில் என்ன இருக்குது, விதை வந்து உள்ளே தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இங்கெல்லாம் சீடு வந்து உள்ளே இருந்தால் அது வந்து தனியாகவும், சீடு வெளியில் அதாவது ஜிம்னோஸ்போம், புரியுதுங்களா? அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் வந்து சீடு வந்து வெளியில் தெரியும். நேக்டு சீடு அதாவது ஓப்பன் சீடு வந்து வெளியில் தெரியக்கூடியதான் ஜிம்னோஸ்போம். அதோட தனியாக ஒரு கிளாஸ் பிரிச்சுட்டாங்க. சரி, இப்போ நம்ம டைகாட்டில் வந்து அதனுடைய சப் கிளாஸஸ் இப்போ வந்து 3 மெயின் கிளாஸ் பிரித்தாச்சு. அடுத்து வந்து சப் கிளாஸஸாக 3 என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து பாலிபெட்டலே, இன்னொன்று கேமா பெட்டலே, இன்னொன்று மோனோக்ளெமிடியே. ஸோ இந்த டைகாட் பிளான்ட்ஸ் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, 3 சப் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெட்டல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளாரில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது செப்பல், புரியுதுங்களா? இப்போ செம்பருத்தி பூ ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதழ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது க்ரீன் கலரில் இருக்கிறது செப்பல், கேலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்தால் கேலெக்ஸ். அடுத்து வரக்கூடியது பெட்டல், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், செம்பருத்தி பூவில் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரைட் கலராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதெல்லாம் வந்து பிரிக்கலாம், புரியுதுங்களா? அப்படியே அந்த 5 பெட்டல்ஸ் இருக்கும். அந்த 5 பெட்டல்ஸ் என்ன செய்யலாம், நீங்கள் யூ கேன் செப்பரேட் அப்புறம் ஈச் அதர், ஒவ்வொரு பெட்டலையும் தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் பாலிபெட்டலேனா தே ஆர் நாட் ஃபியூஸ்டு, தே ஆர் நாட் ஜாயின்டு. அந்த பெட்டல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஜாயின்ட் ஆகாமல் தனித்தனியாக இருந்தால், அதாவது ஃப்ரீ பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பாலிபெட்டலே அப்படிம்பாங்க. ஸோ அது ஒரு சப் கிளாஸ். அடுத்து வந்து கேமா பெட்டலே அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட். பெட்டல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும், அதனுடைய மார்ஜின் என்ன இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கும், ஆனால் 5 பெட்டல்ஸ் வந்து என்ன ஃபியூஸ்டு. நீங்கள் தனியாக வந்து ஒவ்வொரு பெட்டலாக எடுக்க முடியாது, புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். டேட்ராமெட்டல், நீங்கள் வந்து ஊமத்தம்பு பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஊமத்தம்பு ஒயிட் கலரில் ஃபனல் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பெட்டல். அந்த பெட்டல் எப்படி இருக்குது, எல்லாமே ஃபனல் ஷேப்பில் எல்லாமே ஃபியூஸ் ஆகிருக்கு, அதனுடைய மார்ஜின் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கா. ஸோ இது கேமோ பெட்டலே அப்படிங்கிற ஒரு சப் கிளாஸ் தனியாக பிரிச்சாச்சு. அடுத்து மோனோக்ளெமிடியே அப்படிங்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பல் பெட்டல் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டும் பார்த்திங்கன்னா பாலிபெட்டலே, கேமோ பெட்டலே, அந்த சப் கிளாஸஸில் செப்பல்ஸுங்கிறது ஒரு வேர்ல்டு அவுட்டரில் இருக்கும், அப்புறம் அதுக்கடுத்து உள்ளே வரக்கூடிய செகண்ட் வேர்ல்டு பெட்டல்ஸ். ஆனால் இங்கே மோனோக்ளெமிடியில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. தேர் இஸ் நோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேலெக்ஸ் கொரோலா. அந்த கேலெக்ஸு கொரோலாங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒன்லி ஒன் வேர்ல்ட், ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரே டைப் ஆஃப் இதழ் மட்டும்தான் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தால் அது மோனோக்ளெமிடியே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆமணக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இஃபோர்பியேசி ஃபேமிலியில் ஆமணக்கு தெரியுமா, கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, ரெசினஸ் கம்யூனிஸ் அப்படிம்பாங்க அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செப்பல் பெட்டல்ங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரே டைப் ஆஃப் அந்த எது இருக்கும், அந்த டெப்பல்ஸும்பாங்க அதுக்கு பேர். ஸோ அந்த யூனிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து சப் கிளாஸஸ் 3ஆக பிரிக்கிறதுக்கு டைகாட்டை இதுதான் காரணம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் 3 சீரீஸு பிரிக்கிறாங்க. இதில் பாலிபெட்டலே 3 சீரீஸ் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தலாமி ஃப்ளோரே, இன்னொன்று வந்து டிஸ்கி ஃப்ளோரே, இன்னொன்று வந்து என்னது கேலிசி ஃப்ளோரே அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இது எதை வச்சு சார் பேஸ் பண்ணி அந்த பாலிபெட்டலேவை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா. ஒரு பூ எடுத்துட்டோம்னா அந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது பூனுடைய காம்பு, இந்த இடம் வந்து அந்த பூனுடைய அந்த பார்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து தானே வருது. இப்போ கேலிக்ஸு, செப்பல், அதாவது கேலிக்ஸ், கொரோலா, ஆன்டீசியம், கைனீசியம்லாம் இதுதான் வந்து அந்த பூ காம்பில் நுனியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட். இதில் தான் என்ன இருக்குது உங்களுக்கு, அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த பார்ட்டு வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பார்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இந்த பாலிபெட்டலேவை 3 சீரீஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. தலாமி ஃப்ளோரே அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலாமஸ், அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்த பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா
கோன் ஷேப்பில் இருக்குமா. அது எப்படி இருக்குமா, இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் இருந்தால் அது வந்து என்னது தலாமி ஃப்ளோரே. அடுத்து டிஸ்கி ஃப்ளோரே, அது வந்து அந்த பார்ட் வந்து எப்படி இருக்குமா, டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். புரியுதுங்களா, அந்த இது வந்து எப்படி இருக்குமா, ஃப்ளோரல் வந்து கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்க் ஷேப்பில் வந்து அதுக்கு பேர் டிஸ்கி ஃப்ளோரே. புரியுதுங்களா. அடுத்தது கேலிசி ஃப்ளோரே. கேலிசி ஃப்ளோரே அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஆக்சுவலாக வந்து கேலிசி ஃப்ளோரில் வந்து எப்படி இருக்கும், ஒரு கோப்பை வடிவத்தில் இருக்கும். புரியுதுங்களா. பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இருக்கும், உங்களுக்கு கப் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கப் ஷேப்பில் இருந்தால் இதுக்கு பேர் என்னது, இதில் தான் ஃப்ளோரல் பார்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது கேலிசி ஃப்ளோரே. ஸோ அந்த மாதிரி 3 சீரீஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ், அதேமாரி அதில் கூடிய நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குங்கிறது நல்லா பார்க்குறங்க. இதில் வந்து ஒவ்வொன்றில் என்னென்ன ஆர்டர்ஸ் இல்லை, என்னென்ன எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலாமி ஃப்ளோரியில் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, 6 ஆர்டர்ஸ். ஃபேமிலிஸ் வந்து 34 ஃபேமிலிஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கி ஃப்ளோரியில் 4 ஆர்டர்ஸு, 23 ஃபேமிலிஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேலிசி ஃப்ளோரியில் 5 ஆர்டர்ஸ் இது கீழே இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் கீழே 27 ஃபேமிலிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். புரியுதுங்களா. ஸோ இது வந்து பாலி பெட்டல்லே அப்படிங்கிறது. அடுத்து நம்ம கேமா பெட்டல்லே வருவோம். இந்த கேமா பெட்டல்லேன்னு என்ன சொல்லியிருக்கேன், பெட்டல்ஸ் வந்து யுனைடெட், எல்லா பெட்டலும் சேர்ந்துருக்குது பார்த்திங்களா. இதில் தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஃபியூஸ் ஆகிருக்கும். இதில் வந்து 3 சீரீஸ், இன்ஃபரே, ஹெட்ரோமெரே, பைகார்பலேட்டேன்னு 3 சீரீஸ் இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கார்பல்ஸ். இன்ஃபரே அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து கைனீஷியம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். இது கைனீஷியம். புரியுதுங்களா. மீதி எல்லாமே இப்போ கேலிக்ஸு, கொரல்லா, இந்த மாதிரி கேலிக்ஸ், கொரல்லா, ஆன்டிஷியமில் எப்படி இருக்கும், மேலே இருக்கும். அப்போ வந்து என்னது உங்களுக்கு அந்த கைனீஷியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது ஓவரின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. இது வந்து எப்படி இருக்குமா, கீழே இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃபரே. இன்ஃபீரியர்னு பிலோன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும். கேலிக்ஸு, கொரல்லா, ஆன்டிஷியம் அந்த 3 பார்ட்ஸும் மேலே இருக்கும். கைனீஷியம் மட்டும் இருக்க கீழே இருக்கும். அந்த கைனீஷியத்தினுடைய அந்த ஓவரி இருக்குது பார்த்திங்களா, பேசல் பார்ட்டு, அது கீழே வந்து இருக்கும். அதுக்கு பேர் இன்ஃபரே. ஸோ அதில் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, 3 ஆர்டர்ஸ். அது கீழே வரக்கூடிய ஃபேமிலிஸ் 9 ஃபேமிலிஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிரோமெரே அப்படிங்கிறதுல உங்களுக்கு 3 ஆர்டர்ஸ் 12 ஃபேமிலிஸ். ஹெட்டிரோ அப்படின்னாலே என்ன அர்த்தம், 2. இதில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஓவரி வந்து கீழேயும் இருக்கலாம், இந்த மாதிரி ஓவரி இங்கேயும் இருக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், இதில் மேலேயும் என்ன செய்யலாம், ஓவரி இருந்து மற்ற பார்ட்ஸ் வந்து கீழே இருக்கலாம். அந்த மாதிரி தான் அது ஹெட்டிரோமெரே. அடுத்தது பைகார்பலேட்டே அப்படின்னா, பைனா 2, கார்பல்ஸ் அப்படின்னா அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த சேம்பர்ஸ் 2 கார்பல்ஸ் இருந்தால் அது பேர் பைகார்பலேட்டே. புரியுதுங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது கார்பல்ஸ் வந்து எத்தனை இருக்குது பார்த்திங்களா. இதில் 1, இன்னொன்று 2 கார்பல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, பை கார்பல்ஸ். இதில் வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து 4 ஆர்டர்ஸ், ஃபேமிலி வந்து 24 ஃபேமிலிஸ். புரியுதுங்களா. இது வந்து உங்களுக்கு கேமா பெட்டலே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ளெமிடியே. அதில் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சீரீஸ் செட்டு 36 ஃபேமிலிஸ். ஸோ இதுதான் வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கனுடைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். புரியுதுங்களா. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். புரியுதுங்களா. இதில் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னதெல்லாம் இருக்கும், பார்த்துங்க. சரி, இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷனும் இதில் என்ன சார் இது ஃபாலோ பண்ணாங்களா இல்லை இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த சிஸ்டம் வந்து ஈஸி டு ஹேண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. அட் த சேம் டைம் the Bentham-Hooker system classification still supposed to be the best system of classification. The best system of classification சொன்னாலும் it has been widely practiced in colonial countries and herbaria of other countries where they are organized based on this system is still used as a key for identification of plants in some herbaria of the world.
டியூ டு ஃபாலோயிங் ரீசன்ஸ். இதை வந்து ஏன் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளான்ஸ் குவைட் அக்யூரேட் ரிலையபிள். ஒரு பிளான்ட்டை பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குதா, அக்யூரேட்டாக இருக்கும், நம்பகத்தகுந்த தன்மை ரிலையபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் நாட் மியர் கம்பேரிசன்ஸ் நான் அஸ் ஃபேக்ட்ஸ். அதாவது ஸ்பெசிமென்ஸ் வந்து ஆக்சுவல் ஸ்பெசிமென், நேரடி ஆய்வு. சரிங்களா? as it follow is used a key for identification of plants. several herbaria of the world. ஹெர்பேரியம் சென்டரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய கிளாஸிஃபிகேஷன் தான் வச்சுருக்காங்க. இப்போ பொட்டானிக்கல் சொன்ன பார்த்திங்களா, ஹெர்பேரியம் சென்டர் முன்னாடி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இருந்தாலும் தோ இட் இஸ் எ நேச்சுரல் சிஸ்டம், இதில் என்ன இது பண்ணலையா, நாட் இன்டெண்டட் பை டு பி பைலோஜெனட்டிக். இதில் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டாங்க, பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது வந்து இதில் ஒரு ட்ராபேக். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன், சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். புரியுதா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.